நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னத்திற்கு 1ஆம் வீட்டில், அதாவது லக்னத்திலேயே, இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே தனித்த ராகுவுக்கான பலன்கள் தான், சரிங்களா? 1ஆம் வீட்டில் ராகு இருக்கின்றார் என்றால், 1ல் ராகு இருந்தால் எப்போவுமே பார்த்தீங்கன்னாங்க ஒரு பிரம்மாண்டமான எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக எக்ஸாகரேட் பண்ணி சிந்திப்பாங்க. எதை பண்ணாலும் ஒரு ஐஃபையாக, அதாவது இந்த நம்ம கஷ்டப்படுற குடும்பத்தில் சிலர் பிறந்திருப்பாங்க. குடும்பமே கஷ்டப்பட்டு இருக்கோம். அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா கொளுத்து வேலைக்கு போகிறது, கூலி வேலைக்கு போகிறது போயிட்டு இருப்பாங்க. பையன் வந்து இப்படி ஹேர் கட் பண்ணிவிட்டு இடையில 4 பாம்பு விட்டுக்கிட்டு ஐ கிளாஸ் மொபைல் தான் யூஸ் பண்ணுவார், பிராண்டட் ஷர்ட் தான் யூஸ் பண்ணுவார், ஒரு 1 லட்ச ரூபா வண்டியில் தான் போவாருங்க. ஆனால் அவர் சம்பாதிச்சிருக்க மாட்டார். அப்பா கஷ்டப்பட்டு கல்லொடைச்சி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்பா கஷ்டப்பட்டு நாற்று நடுவு, அம்மா நாற்று நட்டு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் ஜாலியாக பிராண்டடாக இருப்பார். அந்த மாதிரி எதுலேயுமே கொஞ்சம் சுகவாசியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருப்பார். அதே போல் இந்த ஜென்ம ராசியில், அதாவது ஜென்மத்தில்னா 1ஆம் இடத்துல ராகு, 1ஆம் இடத்துல லக்னத்தில் ராகு அமருகின்ற பொழுதுங்க எப்போவுமே இவங்களை பற்றியே இவங்க எப்போ பாரு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய நலன்லேயே ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. கொஞ்சம் ஓப்பனாக சொன்னால் நீங்கள் தவறாக எடுத்துக்கக்கூடாது. சற்று சுயநல எண்ணம் மேலோங்கி, அதாவது இது சேருகின்ற கிரகம் சுப கிரகங்களின் தொடர்பையெல்லாம் பெற்றால் மாறும். நம்ம இப்போ வெறுமனே 1ல் ராகு இருந்தால் என்ன பலன் அதுதான் பார்க்குறது. இது 40% தான் பொருந்தும். மீதி 60% உங்கள் சுயஜாதத்தை பொறுத்து மாறும், சரிங்களா? உடனே நான் எனக்கு 1ல் ராகு இருக்குனாலும் பரந்த மனப்பான்மை அப்படின்னு நம்ம வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்துடக்கூடாது, சரிங்களா? அது மீதம் இருக்கிற 60% அது உங்கள் சுயஜாதத்தை பார்க்கணும். அந்த அமைப்பின் அடிப்படையில் அன்பு நண்பர்களே, கொஞ்சம் தன்னை பற்றின சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். எப்போவுமே தற்பெருமைகளையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1ஆம் வீட்டில் ராகு இருக்கிறவங்கள வந்து, இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு 1ல் ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கலன்னா, அவர் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்லணும்னா நீங்கள் அவரை புகழ்ந்து பேசணும். 1ல் ராகு இருக்கிறவங்களை வந்து ஒரு புகழ்ச்சி அடிமைகள், புகழ்ந்து பேசினா மயங்கிடுவாங்க. அதே போல் எப்போ பாரு எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஒரு ட்ராவல் போயிட்டே இருக்கணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறவங்க, ஜென்ம லக்னத்தில் ராகு இருக்கணும், நம்ம குறிப்பாக லக்னத்துக்கு தான் பேசுகிறோம். எப்போ பாரு நடந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க, துணத்துடன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் 1ஆம் வீட்டில் ராகு இருக்கின்ற பொழுது அவர்களின் இயல்பாக அமையும்.